ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டா சைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஃபேமிலி வெஹிக்கிள் ஹோண்டா சைனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு ஸ்ப்ளெண்டர் வேண்டாம், எனக்கு அடுத்த லெவல் சாய்ஸுங்கிற அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து சைன் தான். ஸோ இப்போ நார்மலாக ஸ்ப்ளெண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 100cc. ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா 125cc. ஸோ இதுமாரி சைனோட பிக்கப்பும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது பிக்கப் வந்து இது யூனிகான் ரேஞ்சுக்கே இருக்கும். ஸோ இனி சில சமயங்களில் பார்த்திங்கன்னா யூனிகானோடைய பிக்கப் நல்லாவே தெரியுது. பட் இப்போ ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்னா மைலேஜ் வந்து அந்தளவு கிடைக்காது. நீங்கள் ஸ்ப்ளெண்டர் பார்த்திங்கன்னா சிலருக்கு 70 கிலோமீட்டர் அப்படிலாம் கிடைக்கும். ஆனால் சைனோட மைலேஜ் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 கிலோமீட்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ப்ளெண்டர் மாதிரி தான் இருக்கும் இதோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக என்னது இன்சூரன்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது என்னது ஒரு 1500 to புதுசாக வாங்கினீங்கன்னா 2000 ஸ்டார்டிங்கில் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் 1500 அந்த ரேஞ்சில் தான் என்னது நமக்கு இன்சூரன்ஸ் வரும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒரு திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சர்வீஸ் விட்டுக்கலாம். ஸோ சர்வீஸில் மேக்ஸிமம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆயில் சேஞ்ச் இருக்கும். அது மாதிரி இந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டால் போதும். நீங்கள் ஏர் ஃபில்டர் மாற்றணுங்கிற தேவையில்லை. ஸோ ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவுமே ஃப்ரண்ட் பிரேக் வந்து இந்த டிஸ்க் தான் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பழைய மாடல் சைன். ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு நிறையா புது மாடல்ஸ் வந்து BS6 வந்துருச்சு. ஸோ அப்போவுமே என்னது நமக்கு எல்லாமே அலாய் வீல் தான். மேக்ஸிமம் ஹோண்டாவோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் நிறையா மாறிட்டு இருக்குது. இந்த யூனிகான் சைனும் பார்த்திங்கன்னா அந்தளவு சேஞ்சஸ் வந்து எதுவுமே வரலை. ஸோ யூனிகானும் மேக்ஸிமம் ஒரே போல் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே. ஸோ ஷைனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட நார்மல்னால் உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் மட்டும் தான் நார்மல் இதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு 500 to 700 வரும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இது மேக்ஸிமம் செலவாகும். ஸோ மற்றபடி வேறு எந்த செலவுமே இல்லை. நீங்கள் டயர் மட்டும் டயர் மேக்ஸிமம் 30,000 to 40,000 கிலோமீட்டர் வந்து எல்லாருக்குமே ஓடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், டயரை வந்து உடனே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 30,000 to 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே மேக்ஸிமம் டியூப்லெஸ் தான் இப்போ எல்லாமே வருது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஷைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வண்டியோடய வந்துடும். ஸோ பம்பர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வண்டி வாங்கும்போதே சொல்லிக்கோங்க, எனக்கு உங்களுக்கு பிளாக் கலர் வேணுமா சில்வர் கலர்னா. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் கலர் தான் வருது. ஸோ சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேட்காமலே சில்வர் கலர் இருந்துச்சுன்னா அதை போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், சொல்லிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மிரர் வந்து சைனோட மிரர் தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வேறு வண்டியோட மிரர் கூட போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா சைனோட மிரர் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது போக நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுறதுனா எனது சீட் கவர் போட வேண்டியிருக்கும். ஸோ சீட் கவர்லாம் நீங்கள் வெளியே சொல்லியே போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி டேங்க் கவர். ஸோ இந்த ரெண்டுமே வெளியே போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வெளியவே கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அதேமாதிரி ஓரளவு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுனில் வந்து எடுக்காமலே விட்டு பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் பார்த்தா கூட அந்தளவுக்கு தெரியல. பட் நார்மலாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. ஸோ இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால இந்த துருலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் சைலன்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு நம்ம இப்போ யூனிகான்லாம் பார்த்திங்கன்னா இதை விட பயங்கரமாக துரு பிடிச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு சைலன்சர்லாம் துரு பிடிக்கலை. ஸோ நார்மலாகவே என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வண்டியை அடிக்கடி எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி துரு எதுவுமே பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ இல்லைனா இது மேக்ஸிமம் நீங்கள் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது சென்னை கடலோரம் இருக்க ஏரியாங்கிறதுனால அதிக துரு பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ வேறு மற்ற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா துரு கம்மியாக தான் இருக்கும். ஸோ சென்னையில் உள்ள எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா துரு கொஞ்சம் மற்ற ஊரோட எக்ஸ்ட்ராவே துரு பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி ஓரளவு தொடச்சி மெயின்டைன் பண்ணிட்டோன்னா இந்த துரு பிடிக்கிறது இருக்காது. ஸோ மைலேஜை மட்டும் நீங்கள் பார்க்காம மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு சிட்டிக்கு ஏற்ற நல்ல ஃபேமிலி வெஹிக்கிள் ஹோண்டா சைனுங்கிறது. ஸோ இப்போ ஸ்ப்ளெண்டர் மைலேஜ் கிடைக்குங்கன்னு பார்த்திங்கன்னா அதோட இது பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சைன் பெஸ்ட்டு வெஹிக்கிள். ஸோ சிட்டி ரைடுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.